உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 6ஆம் வாரம் செவ்வாய். துன்பத்தில் புடமிடப்படுவோர் குறைகள் நீங்கி நிறைவை காண்பர், வெற்றி அடைவர். இந்த வெற்றியை மணிமுடி என்ற ஓமையின் மூலம் விளக்குகிறார். இப்பொருள் உணர அன்று மக்கள் மத்தியில் கிரீடம் பற்றி நிலவிய கருத்தை அறிந்திடல் வேண்டும். வெற்றி வாகை. மூவகை முடிகள் வழக்கத்தில் இருந்தன. ஒன்று மலர்முடி, மகிழ்ச்சியை குறிக்கும் சின்னம், திருமண விழாக்களில் பயன்படுத்தப்பட்டது. 2 தங்கமுடி, அரசு உரிமையையும் பதவியையும் குறித்தது. 3 இலைமுடி, விளையாட்டுகளில் வெற்றி பெற்றோர் அணிவது. இங்கு யாக்கோபு இறுதிகால மகிமையை குறிப்பிடுகிறார். அதாவது சோதனைகளால் அலைக்கழிக்கப்பட்டு அதை வெல்வோர் இறுதியில் வெற்றி வாகை சூடுவர். சாவதாயினும் நம்பிக்கையில் நிலைத்திரு, வாழ்வை உனக்கு நான் வெற்றி வாகையாய் சூடுவேன். வெற்றி கொள்பவனை 2வது சாவு தீண்டாது என்று திருவெளிப்பாடு கூறுகிறது. ஏனைய முடிகளில் சிறந்தது, நிலையானது இறைவன் சூடும் வெற்றி வாகை என்பதை உணர்ந்து அதை பெற அனைத்து முயற்சியும் செய்கிறேனா? சோதனை ஏன்? சோதனை வெளிநின்று வரும் துன்பங்களாக இருக்கலாம். மனித இதயத்தின் பல்வேறு நாட்டங்களாய் வரும் போராட்டமாகவும் இருக்கலாம். இங்கு சோதனை உள்ள போராட்டத்தை குறிக்கிறது. தீமை புரிய சோதிக்கப்படுதல். எனவே தான் இச்சை, பாவம், சாவு என்று தொடர் சங்கிலியாக விவரிக்கப்படுகிறது. எனவே இது பாவ சோதனை. இங்கு சோதனை உள்ள போராட்டத்தை குறிக்கிறது. தீமை புரிய சோதிக்கப்படுதல். எனவே இச்சை, பாவம், சாவு என்று தொடர் சங்கிலியாக விவரிக்கப்படுகிறது. எனவே இது பாவ சோதனை. தீமைக்கு தூண்டுபவன் தீயவனே. கடவுள் தீமைக்கு எதிரானவர். தீமையை முறியடிக்க நம்மோடு இருந்து வல்லமை அளிப்பவர். நம் சொந்த இச்சைகள் நம் நாட்டத்துக்கு ஒப்ப நன்மையாகவே தீமையாகவே விளைகின்றன. எனவே நல்ல ஆசைகளும் உண்டு, தீய ஆசைகளும் உண்டு. தீய ஆசைகள் ஊனியல்பின் விளைவு என்கிறார் பவுலடியார் கலாத்தியர் 5:16. ஆசையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்று புத்தர் கூறினார். அளவுக்கு மீறிய ஆசையும் தவறான வழிக்கு இட்டுச் செல்லும் நாட்டங்களும் துன்பங்களின் அடித்தளம். ஆனால் வெல்ல முடியாத சோதனைகளை இறைவன் அனுமதிப்பது இல்லை. நமது பலவீனத்தை அறிந்த அவர் அவரவர் சக்திக்கு மேல் எவரையும் சோதிப்பதில்லை. எனவே சோதனையை துவண்டு விடாது அதில் வெற்றி கொள்வதையே நம் இலக்காக கொள்ள வேண்டும். நம் சுதந்திரமும் பொறுப்பும் உடையவர்கள். எனவே வாழ்வின் இலக்கை விட்டு விலகி வாழ்வதே பாவமாகிறது. பாவ இச்சைகள் சாவுக்கு இட்டு செல்வது போல் சோதனையில் உறுதிப்படும் நம்பிக்கை நம்மை வெற்றிக்கு அழைத்து செல்கிறது. வாழ்வும் சாவும் முன்வைத்து நாமே தெரிந்தெடுக்க வேண்டும் என இறைவன் விழைகிறார். நாம் தேர்ந்து கொள்வது எது? நற்செய்தி மார்க்கு இயல் 8 இறை வாக்கியங்கள் 14 முதல் 21 முடிய. நமது ஆண்டவர் செய்த அருங்கொடைகளின் உட்பொருளை பரிசேயரும் பொதுமக்களும் புரிந்து கொள்ளவில்லை. இதில் வியப்பில்லை. ஆனால் ஆண்டவருடன் கூட இருந்து அவரது விளக்க உரையை கேட்ட அவரது சீடர்களும் மந்த புத்தியுள்ளோராய் இருந்ததுதான் இயேசுவுக்கு வேதனையாய் இருந்தது. அவரது இதய குமுறலை எதிரொலிக்கிறது இன்றைய வாசகம். எண்ணமெல்லாம் மண்ணிலேத்தான்,
உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றும், உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் என்பது ஆண்டவரின் அறிவுரை. மத்தேயு 6:25-35. சீடர்களும் தங்களுக்கு போதிய உணவு உண்டா, இன்று எம்மிடம் ஓர் அப்பந்தானே உண்டு என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தனர். ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறார். அப்பத்தை பலுக செய்த ஆண்டவர் ஒரு நெல்மணியை பல நெல்மணியாக பலுக செய்து இவ்வுலகை பராமரித்து வரும் பரம தந்தை நம்மை கைவிட மாட்டார் என்ற பாடம் இங்கு போதிக்கப்படுகிறது. சீடர்களின் மந்த புத்திக்கு தெளிவு ஏற்படுத்த கேள்வி கணைகளை தொடுக்கிறார். இயேசு அப்பங்களை பற்றி கவலைப்படுவானேன், உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று, இன்னும் நீங்கள் கண்டு உணராயிருப்பது ஏன்? நான் அற்புதங்கள் பல ஆற்றவில்லையா? இணைச்சட்டம் 4:9-15, எசாயா 8:9-10. நான் அப்பம் பகிர்ந்ததை மறந்து விட்டீர்களா? எடுத்த மீதி துண்டுகள் எத்தனை என்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாது தலை கவிழ்ந்தனர் சீடர்கள். ஆண்டவரின் அருஞ்செயல்களை கண்டும் அவற்றின் பயனை நான் நேரில் அனுபவித்தும் என் நம்பிக்கையில் தளர்ச்சி ஏன்? அழிந்து போகும் அற்ப உணவுக்காக அழுந்து புலம்பும் நான் வாழ்வளிக்கும் வானக உணவிற்காக ஏங்காதது ஏன்? என் எண்ணமெல்லாம் மண்ணில் தானா? புளிப்பு மாவு. பொதுவாக தான் தொட்டது அனைத்தையும் சிறிது சிறிதாக ஊடுருவி அதை தன்மயமாக்கி விரியும் சக்தியுடைய பொருளையோ செயலையோ கொள்கையையோ புளிப்பு மாவு குறிக்கிறது. இது தன்னுடன் கூட்டு சேருவதை நல்லதாகவும் மாற்றலாம், தீயதாகவும் தீட்டுப்படுத்தலாம். விண்ணக புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் என்று கூறிய ஆண்டவர் மத்தேயு 13:33 பரிசேயர் சதுசேயருடைய போதனையாக்கிய புளிப்பு மாவை பற்றி கவனமாய் இருக்கும்படியும் கூறியுள்ளார். பரிசேயர் மெஸ்ஸியாவை உலகியல் அரசியல் கண்ணோட்டத்தில் எடை போட்டனர். இதுவே பரிசேயரின் புளிப்பு மாவு. இது சீடர்களையும் பற்றி கொண்டால் அவர்களும் மெஸ்ஸியாவை அறியாமல் போவார்கள் என்று தம் சீடர்களை எச்சரிக்கிறார். இயேசு சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்போது நீங்கள் புதியதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 5:6-7 என்பது பவுலடியாரின் அறிவுரை. நாம் பரிசேயர்களைப் போல நம்மை சார்ந்தவர்களை தீய நெறிப்படுத்தும் புளித்த மாவாக்கிடக்கூடாது. மாறாக நம்முடன் தொடர்பு கொள்ளும் அனைவரும் அன்பிலும் அருளிலும் வளர உதவும் புளிப்பு மாவாக விளங்க வேண்டும். நல்ல வழிதனை நாடு, எந்த நாளும் பரமனை நத்தியை தேடு, வல்லவர் கூட்டத்தில் கூடு, அது வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு என்று பாடுகிறார் சித்தர். நாமும் இதை போல நம் வாழ்வில் பாடி ஆண்டவரின் பாதத்தில் தோய்த்துணர்வோம். ஆமேன்.